அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் இந்த பகுதியில் காண இருக்கும் தலைப்பு, கிரகங்கள் இப்படி இருந்தால் யோகம் என்பதே இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது கேரள ஜோதிடம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து அகத்திய மகரிஷி அருளிய ஒரு பாடலை தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம். 17/7/1965 இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. 7:30 பிறந்திருக்கிறார். தேனியில் பிறந்திருக்கிறார். ஜாதகர் கடகலக்னம். கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது பகவான், 8ஆம் இடத்தில் சனி, சந்திரன், சனி பகவான் வக்ரம், 11ஆம் இடத்தில் குரு, ராகு. இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது ராகு திசை இருப்பு 16 வருடங்கள் 6 மாதம் 13 நாள் இருக்க பிறந்திருக்கிறாரு. இப்போ நடப்பில் பார்த்திங்கன்னா புதன் திசையில் சந்திர புத்தி இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிறந்தது ராகு திசை 16 வருஷம் 6 மாதம் 13 நாள் நல்லபடியாக இருந்தது. அதுக்கப்புறமா நடந்த குரு திசையும் 16 வருஷம் இவருக்கு சிறப்பாக இருந்தது. அந்த 32 வருஷம் 6 மாதம் 13 நாள் அப்படின்ட்டு அந்த குரு திசை முடியும் வரைக்குள்ளே பார்த்திங்கன்னா இவருக்கு நல்லபடியாக திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் 32 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இவர் ஜாதகர் மிகுந்த சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. அடிப்படை தேவைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய ஜீவனத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறார். அடிக்கடி வேலை மாற்றம், ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஏன் அப்படின்றத தான் நம்ம இந்த பாடலில் பார்க்க போகிறோம். நான் சொன்னபடி அகத்திய மகரிஷி அருளிய கேரள ஜோதிடம் அப்படின்ற நூலில் இருந்து அந்த பாடலை பார்க்கலாம். அந்த பாடல்: மது இரு இடத்துக்கு எட்டோன் மகிழ்ந்து உதய நிற்கில், பதி உதயத்து கெட்டோன் பனிமதியுடனே சேர, இது பதியிடத்தார் தாமும் இருவருமே ஆரெட்டில் சதிபதி மாதே நின்றார் சற்றுமே யோகமில்லை அப்படின்ற பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேன். மதியுரு இடத்துக்கு எட்டோன் மகிழ்ந்து உதய நிற்கில், பதியுதயத்து கெட்டோன் பனிமதியுடனே சேர, இது பதியிடத்தார் தாமும் இருவரும் 6/8 சதிபதி மாதே நின்றார் சற்றுமே யோகமில்லை அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலோட கருத்து பார்த்திங்கன்னா, சந்திரன் நின்ற ராசிக்கு 8ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்க, லக்னத்தின் 8ஆம் அதிபதியை சந்திரன் கூடி ராசிநாதனும் லக்னாதிபதியும் 6-8ஆம் ஸ்தானத்தில் இருந்துட்டா அந்த ஜாதகனுக்கு யோகம் என்பதே இல்லை அப்படின்னு தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பாடல் கூறியபடி பார்த்திங்கன்னா சந்திரன் நின்ற ராசிக்கு 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா சந்திரன் கும்பராசியில் இருக்கிறார். அதுக்கு 8ஆம் அதிபதியாகிய புத பகவான் லக்னத்தில் ஏறி நிற்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறது, லக்னத்தின் 8ஆம் அதிபதி சந்திரனுடன் கூடியிருக்க. இங்கே லக்னத்திற்கு நஷ்டமாதிபதி யார்? சனி பகவான். அவரோட சந்திரன் கூடிட்டார். அடுத்ததாக ராசிநாதனும் லக்னாதிபதியும் 6-8ஆம் இடத்தில் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ராசிநாதன் யார்? சனி பகவான். அவர் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னாதிபதி சந்திரனும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்குது. இப்படி இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு யோகம் என்பதே இல்லை அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போது அப்படி இருக்கிற ஜாதகத்தில் அந்த திசாபுத்தி நடக்கும் காலத்தில் அது ரொம்ப வீரியமாக செயல்படும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கூறப்பட்ட சந்திரன் என்ற ராசிக்கு 8ஆம் அதிபதி புதனோட திசை நடந்துகிட்ருக்கு. அதோட லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியோட கூடிய சந்திரனுடைய புத்தி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் 6-8, அதாவது 6-8 இருக்கிறாங்க. ராசிநாதனும் லக்னாதிபதியும் 6-8ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அப்போ இந்த புதன் திசை சந்திர புத்தி இவருக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சனியும் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி திசை இந்த சந்திரனோட
கூடியிருக்கிற திசையாக இருக்குது. இந்த பாடல் கூறியபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதன் திசை சந்திர புத்தியோ, சந்திர திசை புதன் புத்தியோ நடக்கும் பொழுதோ, இல்லை சந்திரனோட கூடிய சனி புத்தி நடக்கும் பொழுதோ, சனி திசை நடக்கும் பொழுதுமே இந்த பல பயன்பாடுகள் பலன்கள் அங்கே வந்துடும். ஆக சனி திசையும் இவருக்கு சிறப்பு தரவில்லை. குரு திசை நல்லபடியாக இருந்தது. ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி 11ஆம் இடத்துல நின்று 10ஆம் அதிபதியோட சாரத்தில் இருந்தார். அதாவது தர்ம கர்மாதி யோகம் அப்படின்றது அந்த குரு திசையில் இவர் அனுபவித்தார். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த திசைகள் பார்த்திங்கன்னா இவருக்கு அவ்வளோவா கை கொடுக்கவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர மற்ற விதிகள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து அந்த லக்னாதிபதிக்கு பாவர் தொடர்பு இருந்துட்டால் ஜாதகருக்கு போராட்டமான வாழ்க்கை தான் அமையும் அப்படின்றத ஒரு விதி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பலம் இழந்து அஷ்டமாதிபதி பலம் பெற்றுட்டா அது சிறப்பில்லை. அடுத்த விதி பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறைந்தால் தொழில் சிறப்பு இல்லை. மேலும் இங்கே லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதும் அவருக்கு தொழில் சிறப்பை கொடுக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிட்டார். ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு 8ல் மறைஞ்சிட்டார். அதாவது ராசிக்கும் 10ஆம் அதிபதி லக்னத்திற்கும் 10ஆம் அதிபதி இருவரும் ஒருவராகி அவர் ராசிக்கும் லக்னத்துக்கும் மறைஞ்சிருக்கிறார். இப்படி இருந்தாலும் தொழில் சிறப்பு அடையாது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னத்திற்கு சொல்லுகிற ஒரு விதி ராசிக்கும் அதே விதி பொருந்தி வந்தால் அங்கே வந்துட்டு அந்த பலன்கள் உறுதியாக நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதி பார்த்திங்கன்னா பொதுவாகவே 10ஆம் அதிபதி 3, 6, 8, 12 மறைந்து 10ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தால் அவங்களுக்கு தொழிலில் நிரந்தரமான ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்காது. தொழிலால் அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் மாற்றங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி 10ஆம் இடமும் பாதித்து 10ஆம் அதிபதியும் பாதிப்பு இருக்கும் பொழுது சனி பகவானும் லக்னத்தில் தொழில்காரகனாகிய சனி பகவானும் லக்னத்திற்கு 8ல் மறைகிறதும் குற்றம்தான். சரி, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா 10ஆம் அதிபதிக்கு வீடு தந்த புத பகவான் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நவாம்சத்தில் அவர் நீசமாயிடுறார். மேலும் அந்த 10ஆம் அதிபதியை கேது பகவானும் பார்த்து விடுகிறார். இங்கே புதன் நீசன் நம்ம எடுக்கும் பொழுது 3ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பற்றம் பெற்று நவாம்சத்தில் நீசமாகும் பொழுது ஜாதகர் செய்கிற முயற்சி பார்த்திங்கன்னா ராசியில் திக்பலமாக இருக்கிறதால அடுத்தவருக்கு பயன்படும். ஆனால் நவாம்சத்தில் நீசமாக இருக்கிறதால ஜாதகருக்கு வந்துட்டு தன்னுடைய சுயமுயற்சி அடுத்தவருக்கு தான் பயன்படுமே ஒழிய தனக்கு வந்துட்டு பெரிய அளவில் அது சக்ஸஸ் கொடுக்காம இருக்குது. அதே மாதிரி இங்கே லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் லக்னத்தில் இருப்பது சிறப்பு தான். ஆனால் லக்னாதிபதியும் 2ஆதிபதியும் அதாவது லக்னாதிபதியும் தனாதிபதியும் 6, 8 இருந்துச்சு அப்படின்னா ஜாதகரின் தனம் வந்துட்டு அடுத்தவருக்கு தான் பயன்படும், ஜாதகருக்கு பயன்படாது. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். இப்படி இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கும் 4ஆம் அதிபதி, லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கும் 4ஆம் அதிபதி, இது எல்லாம் ஒரே கிரகம் ஆகி அந்த ஒரு கிரகம் லக்னாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் 6ல் மறைகிறது. இவங்க 2 பேரும் 6, 8 இருக்கும் பொழுது ஜாதகர் சுகம் பாதிக்கும். சொத்து சுகம் அப்படின்ற சேர்க்கை இவருக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும். வண்டி வாகனம் இதனால் வந்துட்டு இவருக்கு பாதிப்பு தான் இருக்கும். அடிப்படை வசதியை கூட இவர் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அப்படின்றது இன்னொரு விதி இருக்குது. அதே மாதிரி இவருக்கு குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையும் இவருக்கு பெருசாக சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருச்சு, ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிருச்சு. இப்படி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் பாதிப்பில் இருக்கிறாங்க, 8, 6 தொடர்பில் இருக்கிறாங்க. இவருடைய இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு சரியான வேலை இல்லை அப்படின்றதால மனைவி வந்துட்டு ரொம்ப இவரை அவமானப்படுத்துகிறாங்க. பொதுவாக 7ஆம் அதிபதி 8ல் போயிட்டாலே மனைவியால் அவமானம், மனைவிக்கு அவமானம், இது 2மே வந்துட்டு நடக்குது. இதேமாதிரி ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ல் மறைகிறதால மனைவியோட வம்பு வழக்கு இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் இவருக்கு அந்த அடிப்படை தொழில் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதால. மேலும் பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு தசை பார்த்திங்கன்னா புதன் திசையில் சந்திர புத்தி. பொதுவாக தசாபுத்தி நாதர்கள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருப்பது சிறப்பு தருவது இல்லை. அதே போல் தசாபுத்தி நாதர்களில் ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருந்தாலும் சிறப்பில்லை. இங்கே பார்த்திங்கன்னா புதனுக்கு சந்திரன் பகை,
அதனால் இந்த திசை இவருக்கு சிறப்பாக இல்லை. அதே நேரத்தில் இப்போ இவருக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. அதுவும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியும் காலபுருஷ 10ஆம் அதிபதி சனி பகவானும் 6, 8ஆக இருந்தாலும் தொழில் சிறப்பு இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் நம்ம முக்கியமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 அதிபதிகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார், 5ஆம் அதிபதி 3ல் போய் மறைஞ்சிட்டார், 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் சர லக்னத்திற்கு அது பாதகஸ்தானமாக இருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் லக்னாதிபதியின் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு குற்றமே. அப்போ எப்படி பார்த்தாலும் பாடல் சொன்னியபடியும் இங்கே கிரகம் இருந்து அதன்படி திசாபுத்தியும் நடக்குது. மற்ற நம்ம ஒவ்வொரு பாவத்திற்கும் பாவாதிபதியோட தொடர்பை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஆக நம்ம பலன் பார்க்கும் பொழுது அவர் சுபரோ அசுபரோ எந்த ஒரு கிரகமும் 6, 8ஆக இருந்தாலுமே இங்கே கவனமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரனுக்கு சனியும் சந்திரனும் 6, 8ஆக இருக்கிறாங்க. சனி சந்திரனுக்கு செவ்வாயும் 6, 8ஆக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சிக்கல்களை ஜாதகர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆக இந்த ஒரு ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் இதுபோல் நம்ம நிறைய ஜாதக ஆய்வை வரும் ஜாதகத்திலையும் நாம் செய்ய இருக்கிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸுகளையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.